Hello friends, welcome back to our channel. இன்னும் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டோட ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்பீக்கர், ஸ்மார்ட் வாட்ச், சவுண்ட் பார், பவர் பேங்க்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதோட ப்ராடக்ட்ஸோட வாரண்டி எப்படி கிளைம் பண்றது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரீஃபண்ட் இது எப்படி பண்றது வந்து பார்க்க போறோம். போட் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்த வீடியோ வந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. போட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. ஹெட்ஃபோன் ஆகட்டும், ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், பவர் பேங்க்ஸ், க்ரூமிங் கிட்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து கிளைம் பண்ண போறோம்னா போட்டோட ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் வாட்ச் தான் எடுத்தா கிளைம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கிளைம் பண்ணாலும் ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே தேவை. என்னென்னா இன்வாய்ஸ் பில் கண்டிப்பாக வந்து தேவை. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ராடக்டோட பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். அதை நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. அண்ட் ப்ராடக்ட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. சீரியல் நம்பர் மிஸ் மேட்சாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. போட் தரப்பில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறது தான் வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் ஏன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் அவங்க சர்வீஸ் செஞ்சு அல்லது புதுசாக வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் எப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது, எப்போ ரீஃபண்ட் வேணுமான்னு ஒரு ஆப்ஷன் ரைஸ் பண்ணுவாங்கன்னா இப்போது அதே சேம் வாட்ச் கலர் தான் வந்து வேணும், அந்த ஸ்டாப் இல்லை, இல்லை வேறு ஸ்டாப் போட்டு தரவா, இல்லை அந்த ப்ராடக்ட் இல்லை அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, இல்லை வேறு ப்ராடக்ட் உங்களுக்கு தரவா அதே ப்ரைஸ்க்கு அப்படி சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு அதுதான் வேணுங்கிற பட்சத்தில் அவங்க இல்லை சரி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ரீஃபண்ட் வாங்குறதுக்கும் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 3 to 6 months இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. 3 months இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. 6 to 9 ஒன்று கொடுப்பாங்க, 9 to 12 ஒன்று கொடுப்பாங்க, 12 to 24 ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 90% வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து பார்ப்பாங்க. அந்த 10% தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்டுக்காகவே வந்து போனால் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஃபிசிக்கல் டேமேஜ், சார்ஜ் போடும்போது ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி தர மாட்டாங்க. அண்ட் இதுக்கான ஒரு பெரிய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். ஸோ இப்போ எப்படி ப்ராடக்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதான் வந்து பார்க்க போகிறோம். 3 வெப்சைட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பெரிய பக்கமாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மோஸ்ட்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள பல பேர் வந்து படிக்கிறது இல்லை, நான் உட்பட. அது பெருசாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம யாரும் படிக்க மாட்டோம். பட் அதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ரீஃபண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் பண்ணுற டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. மேபி ஃபியூச்சரில் அதாவது நீங்கள் படிச்சிங்களா, படிச்சு தான் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். ஸோ இதை வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இன்வாய்ஸ் பில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவை. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் பில் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பாக்ஸ் வந்து வச்சுங்க, தொலைச்சிடாதீங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகாமல் அதில் இருக்கணும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் சீரியல் நம்பர் மிஸ் ஆகாமல் இருக்கணும், மிஸ் மேட்ச் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாமே முக்கியம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இதில் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதில் நான் ஆல்ரெடி சொல்லி இப்போ கேட்டகரிஸ் ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ணுறது, நான் எக்ஸாம்பிளுக்கு போட் ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிறேன். எப்படி கிளைம் பண்ணுறது, அதில் போட் வியரபிள்ஸ் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த ப்ராடக்ட் குரூப் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்மார்ட் வாட்ச் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்மார்ட் வாட்சில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மாடல் நம்பர் இருக்குது, எக்ஸ்டெண்ட் ப்ரோ இருக்குது, வேவ் லீப் கால் இருக்குது, ஸோ அல்ட்ரா இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து போட் வேவ் லீப் கால் ஆக்டிவ் பிளாக் வந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடு வந்து சூஸ் பண்ணிக்கேன். இது பின்கோடு வந்து தெரியலங்க பட்சத்தில் இன்வாய்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபினிஷ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணணும். ஸோ உங்களோட பேர் வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. அதோட வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் வந்து கொடுங்க. அந்த கோடு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை அப்ளை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணோம்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதோட உங்களோட ஃபுல்லாக அட்ரஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 கேரக்டர் இல்லாமல் ஜாஸ்தியாக வந்து கொடுங்க. அண்ட் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அண்ட் லேண்ட்மார்க் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க் வந்து சொல்லிடுங்க, அது வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க லிஸ்ட். அது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நீங்கள் குறிச்சுங்க. அண்ட் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க, அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. 1 or 2 சென்டென்ஸில் அல்லது இருக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டச் டிஸ்பிளே ஒர்க்
ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன், அண்ட் உங்களுக்கு எது ப்ராப்ளமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்வாய்ஸ் பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 10 MBக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, 10 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் எப்போ பண்ணணும்னு தெரியலன்னா அந்த இன்வாய்ஸ் பில்லே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் டேட் நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணோன்னா சீரியல் நம்பர் லாஸ்ட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ சீரியல் நம்பர் பாக்ஸ் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்து எக்ஸாம்பிள் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பரை வந்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் ஓகே வந்து கொடுத்தோன்னே அக்ரி வந்து கொடுத்துட்டு எம் ரோபோட் அதை நீங்கள் டெக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே லோட் ஆகும். சம்டைம்ஸ் இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்போது டைம் எடுத்துக்கிச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு, வெப்சைட்டே வந்து லோட் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப 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 வெக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, அப்புறம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் நாங்கள் போயிட்டு பேக் போயிட்டு வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு இஷ்யூ ஓகே ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யுவர் டிக்கெட் நம்பர் எஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டிக்கெட் நம்பரை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வெப்சைட் போகிறோம். 3 வெப்சைட் சொல்லியிருந்தேன்ல, அதில் 3வது வெப்சைட்டாக ட்ராக்கிங் வெப்சைட். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்க. இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அந்த ட்ராக்கிங் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்து, அந்த டிக்கெட் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் இப்போ அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ 1 or 2 டேஸில் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க, டோர் ஸ்டெப் பிக்கப் அது பண்ணிக்குவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் இருக்குது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 1 month வரைக்கும் எடுத்துக்குவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து போய் அவங்க கையில் வந்து போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த டிக்கெட் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஏதாவது காமிக்கல, இன்னும் வந்து போய் சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் கேர் ஃபோன் வந்து கேளுங்க. என் ஃப்ரெண்ட் அப்படி தான் வந்து டிக்கெட் ஐடி போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் போகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹப்பில் தான் இருக்குது, இன்னும் லாக் ஆகிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் டிக்கெட் ஐடி ஷோ பண்ணதுனா நீங்கள் அசால்ட் எடுத்துக்க வேண்டாம். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஐடி சொன்னீங்கன்னா அவங்க அதை பேச பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 20 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து சேரும். ரிட்டன், ரீப்ளேஸ்மெண்ட், ரீஃபண்ட் இது எல்லாமே எதாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கையில் போய் பார்த்தோன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது ஈஸியாக வந்து முடிகிற வேலையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது அதே அந்த ப்ராடக்ட் சம்டைம்ஸ் அது முடியல, அந்த ப்ராடக்ட்டை சரி பண்ண முடியலன்னா வேறு ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க விட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வேறு மாடல் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ப்ரிஃபராக இருந்துச்சு, ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டே வந்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரீஃபண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த ரீஃபண்டுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த 3 monthsக்குள்ளே இருந்துச்சுன்னா இவ்வளோ % வந்து கொடுப்பாங்க. அந்த 1 year வாரண்ட்டி ஆர் 2 year வாரண்ட்டி உங்களோட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா 3 monthsக்குள்ளேனா 80% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 6 monthsக்குள்ளே 6 to 9, 9 to 12, 12, 24 இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் வந்து இவ்வளோ % வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஓகேங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அண்ட் டைம் வந்து எடுத்துக்கும், பொறுமையாக இருங்க. அந்த டிக்கெட் ஐடி கொடுத்து அப்போ வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கால் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். நான் எடுத்துக்கிட்டது போட்டோட ஸ்மார்ட் வாட்ச், போட்டோட வேவ் ரிலீப் கால் ஆக்டிவ் பிளாக். ஸோ இதை தான் வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்கு எப்படி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது போட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் ஸோ இதே ஃபார்மெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நான் சந்திக்கிறேன்.